ஹலோ வேர்ல்ட், வெல்கம் பேக் டு ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபார் லூப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பைத்தானில் பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா போன வீடியோவில் வந்து நம்ம லிஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ லிஸ்ட்டு முடிச்சுட்டு தான் வந்து என்னென்னா லூப்பிங்குள்ளே வரணும். ஸோ வந்து நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஸோ எதனால் வந்து ஃபார் லூப் அப்படின்னு கேட்டால் வந்து ஃபார் லூப்புன்னு இல்லை, ஒரு லூப்னாலே வந்து என்னென்னா ரிப்பீட்டடாக ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ எனக்கு வந்து என்னென்னா x = 10. ஓகே, இது வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஓகே நான் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒன் டைம் தான் வந்து இந்த கோடு வந்து ரன் ஆகும். ஓகே, இந்த கோடு வந்து என்னென்னா ஒன் டைம் தான் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த கோடு வந்து இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். போன வீடியோவோட இது லூப் ஸ்டார்ட் பையா. ஓகே, ஃபைல் நீங்கள் ரன் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃபைல் நேம் தான் ரன் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து எனக்கு வந்து கோடு வந்து என்னென்னா ஒன் டைம் வந்து ரன் ஆயிடுச்சு. ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த பிரிண்ட் வந்து என்னென்னா எனக்கு 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். அப்படின்னா வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ வந்து இப்படி வந்து நான் எக்கச்சக்கமாக போட்டுக்கிட்டே போகணும். அதாவது வந்து 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ வந்து எனக்கு என்னென்னா 10 வந்து 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, பட் ஆனால் இங்கே வந்து கோடோட லைன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைன் இருக்குது அப்படின்னா வந்து இது ஒரு 10 லைன் ப்ளஸ் இது ஒரு 1 லைன். ஸோ வந்து எம்டி லைனை வந்து கணக்கு எடுத்துக்க வேணாம். ஸோ வந்து ஆக மொத்தம் வந்து 11 லைன் இருக்குது ஒரு கோட். ஓகே, பட் ஆனால் இதே வந்து நான் வந்து என்னென்னா லூப் வச்சு ஒரு ஃபார் லூப்பே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ வந்து வாட் ஆர் தி நீட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார் லூப்னா என்ன, ஒயில் லூப்னா என்ன, எந்த லூப் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஸோ வந்து எனக்கு வந்து எத்தனை வாட்டி வேணும்னா 10 டைம்ஸ் வேணும் கரெக்டாக. ஸோ வந்து 10 டைம்ஸ் கொடுத்துட்டு இது எல்லாமே எனக்கு இப்போ வேணாம். ஓகே, ஸோ வந்து நான் ஒரு டேப் கொடுத்துட்றேன். இது வந்து இன்டென்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே ரன் பண்ணுவோம். இப்போ வந்து அதே அவுட்புட் தான் வந்து எனக்கு வந்திருக்கு. 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ வந்து இங்கே லைன் வந்து என்னென்னா வந்து 3 லைன் தான். ஸோ வந்து 7 லைன் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபார் லூப் மட்டும் தான் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு கிடையாது, ஒயில் லூப் வச்சு பண்ணலாம். ஸோ வந்து இது வந்து ஒயில் லூப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து 2 லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எந்த லூப் வந்து எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் இதோட சின்டெக்ஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தா வந்து நம்ம ஃபார் லூப்பில் வந்து பிரிண்ட் ஆகலை. இது வந்து என்னென்னா ஒயில் லூப்பில் இருந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒயில் லூப்பில் வந்து பிரிண்ட் ஆகுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நான் இங்கே வந்து W கொடுக்குறேன். ஓகே, கிளியர் பண்ணிடுவோம். அண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணணும், அதை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒயில் லூப்பில் இருந்து பிரிண்ட் ஆகுது. ஆனால் வந்து ஃபார் லூப்பையும் ஒயில் லூப்பையும் கம்பேர் பண்ணும்போது வந்து என்னென்னா ஃபார் லூப் வந்து என்னென்னா 2 லைனில் முடியுது. ஆனால் ஒயில் லூப் வந்து என்னென்னா 4 லைன் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு விஷயத்தை இது வந்து எப்படி முடிக்குதுன்னா எக்ஸ்பெக்டடை விட கொஞ்சம் கம்மியான லைன்லேயே முடிக்குது. அதுக்கு தான் வந்து ஒரு லூப்பிங் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்குமே வந்து என்னென்னா கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது தேவையில்லாத இடத்துல வந்து கோடு எழுதக்கூடாது, தேவையில்லாத கோடு எழுதக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லூப்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ ரிப்பீட்டடாக வந்து ஒரு வேலையை வந்து சர்டன் கண்டிஷன் இதாகிற வரைக்கும் வந்து இதாகும். ஓகே, ரன் ஆகிறதுக்காக இது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார் லூப்னா என்ன, ஒயில் லூப்னா என்ன, ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ பாய். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லூப் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணி பாருங்கள். லூப்போட ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணி பாருங்கள். ஓகே சரி, வேறு என்ன இதுக்கு வந்து இது வந்து அப்ரோச் ஆகும், பிரிண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் அப்படின்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டோட்டல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே,
இந்த கோடு எல்லாமே நமக்கு வேணாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு டோட்டல் போடுறீங்க. அதாவது என்னென்னா டோட்டல் மார்க் வந்து 500ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மார்க்ஸில் வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எம்டி லிஸ்ட் வச்சுக்கோம். அண்ட் வந்து போன வீடியோவில் வந்து லிஸ்ட்டில் வந்து எப்படி அப்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லலை. ஸோ அதுவும் வந்து இந்த வீடியோ பார்த்துடலாம். ஃபார் ஐன் ரேஞ்ச் ஆஃப் மொத்தம் வந்து 5 சப்ஜெக்ட் வச்சுக்கோம். ஸோ 5 சப்ஜெக்டில் ஸோ இன்புட் நம்ம எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ வந்து இன்புட்டு கேட்போம். ஸோ வந்து ஐ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ வந்து என்னென்னா 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து I+1 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா 0 வந்து என்னென்னா 1 ஆகும். ஸோ வந்து இப்படி வந்து போய்க்கும். நம்ம அது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இன்புட் வந்து வாங்கிடுறோம். ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நம்ம வந்து பொறுமையாக போகலாம். இப்போதைக்கு வந்து என்னென்னா ஒரு லூப்போட அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம். ஓகே, டிவைட் பை டோட்டல். அது வந்து ஜென்ரலாக பர்சன்டேஜ் கால்குலேஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஏதாவது இருக்கும். ஓகே, ஸோ வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, பிரிண்டில் வந்து என்னென்னா ரிசல்ட். ஓகே, ரிசல்ட் கிளியர் பண்ணிக்குவோம். அண்ட் வந்து இப்போ வந்து ரன் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஒன்னோட மார்க் வந்து என்னென்னா 35 பாஸ் மார்க், அடுத்து வந்து ஒரு 49, அடுத்து வந்து 33 ஃபெயிலு, அடுத்து வந்து 22, அடுத்து வந்து என்னென்னா ஒரு 0 மார்க். ஸோ இதோட டோட்டல் கால்குலேட் பண்ணி எனக்கு வந்து என்னென்னா அடேங்கப்பா. ஸோ வந்து இது வந்து என்னென்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ வந்து இது வந்து என்னென்னா நம்ம வந்து இன்டீஜராக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா ஸ்ட்ரிங்கும் இன்டீஜரும் வந்து ஆட் ஆகாது. ஓகே, இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் போடுறோம். ஸோ வந்து 12, 33, 44, 55, ஓகே 66. ஸோ வந்து இது என்னோடய டோட்டல் வந்து என்னென்னா 42%. ஓகே, எப்படி 42% அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து நான் வந்து ரிசல்ட்டோட மல்டிப்ளை பண்ணி ஒரு 100 கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து என்னென்னா எனக்கு வந்து ரிசல்ட் வந்து பர்சன்டேஜில் வந்துடும். அதாவது 100% அந்த மாதிரி வந்துடும். ஸோ 12, 22, 33, 44, 55. ஓகே, என்னோடய பர்சன்டேஜ் வந்து 33.2%. ஸோ நான் வந்து ஃபெயிலுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து மேட்டர் இல்லை. ஓகே, இதான் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து அப்பெண்ட் பண்ணுறது வந்து நம்ம போன வீடியோவில் போகலாம். அதாவது வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிஸ்ட் வந்து அப்பெண்ட் பண்ணும்போது ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே வந்து அந்த லிஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து 12 கொடுக்குறேன்னா 12 வந்து இங்கே வந்துடும். அடுத்து 22, அடுத்து 33, அடுத்து 44, அடுத்து 55. ஸோ இப்படி வந்து அந்த மார்க்ஸில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்படி எக்கச்சக்கமாக ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இதுக்கு வந்து நம்ம லிமிட் வந்து செட் பண்ண முடியாது, செட் பண்ணவும் தேவையில்லை. ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து எதுக்காக I+1 கொடுத்தோம் அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து I எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ வந்து மார்க் இஸ் நாட் டிஃபைன். ஓகே, நம்ம மார்க் சேர்த்துக்கிட்டோமா. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஐயை வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா சப்ஜெக்ட் 0 மார்க்குன்னு இருக்கும். ஸோ வந்து சப்ஜெக்ட் 0 மார்க்னால் வந்து நமக்கு அது புரியாது. ஸோ வந்து இப்போ வந்து I+1ன்னு கொடுத்துட்டா ஸோ வந்து சப்ஜெக்ட் 1 மார்க் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்படி தான் வந்து மூவ் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் குழப்பிக்க வேணாம். நான் வந்து ஒரு லூப்போட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த லூப் எப்படி ஒர்க் ஆகும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஓகே, பை பை, see you. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாட்டா.